ஒரு போராளியாக இன்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான், இது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே. ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். போதுமே போதுமே, நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது. ஒரு போராளியாக இன்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான், இது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே நடைபெறவுள்ள மாநாடு. இது ஒரு மண்டல மாநாடு, அதுவும் நம்முடைய சோழ மண்டல மாநாடு. சோழர்கள் நம் முன்னோர்கள், அவர்கள் வழியில் வந்தவர்கள். இந்த மாநாட்டை ஒரு சமுதாய நல்லிணக்க மாநாட்டாக நடத்த வேண்டும் என்ற நம்முடைய ஐயா அவருடைய விருப்பம். இது ஐயா அவர்கள் ஏதோ இந்த மாநாட்டை திடீரென்று ஒரு சமுதாய மாநாடாக நடத்தவில்லை. இதற்கு முன்பு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 20 மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் சமுதாய நல்லிணக்க மாநாடாக எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார் ஐயா அவர்கள். அதற்கு காரணம் அனைவருக்கும் வளர்ச்சி, அதிலும் குறிப்பாக அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் ஐயா அவர்கள். நமது கட்சியையும் உருவாக்கியிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். நினைத்து பாருங்கள், இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு பெற்று அப்படி ஏதாவது ஒரு தலைவர் இருக்கின்றார்களா? யாரும் கிடையாது. போராடி தந்த தலைவர் யாரும் கிடையாது. ஆனால் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடு. இங்கே நாம் கூடியிருக்கின்ற காரணம், ஒரு சிலர் சொல்வார்கள் இந்த மாநாட்டை வன்னியர் சங்கம் நடத்துகிறது, ஆனால் அதில் சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என. இந்த மக்கள் இங்க இருக்கின்ற என்னுடைய தம்பிகளும் என் தங்கைகளும், இங்கே லட்சக்கணக்கான தம்பிகள் கூடியிருக்கின்றீர்கள். நமக்கு என்ன கோரிக்கை? இங்க இருக்கின்ற தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும், படித்த தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு வேலை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது, நமக்கு யாரும் எதிரி கிடையாது. நமக்கு எதிரி யாரு? என்ன எதிரி? ஏழ்மை நமக்கு எதிரி, அறியாமை நமக்கு எதிரி, மது நமக்கு எதிரி, போதை நமக்கு எதிரி. இதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் 86 வயதிலும் கடந்த 45 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இதுதான் நமக்கு எதிரி. ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். போதுமே போதுமே, நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது. நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும்.
இதுதான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள், மேடையிலே பேசினார்கள். இதுதான் ஐயாவுடைய எண்ணமும் கூட. தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள 100 விழுக்காட்டு மக்களுக்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள், அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்று ஏதோ நேற்று என்று கிடையாது. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக வன்னியர் சங்கத்தை தொடங்குகின்ற அந்த நாளில் அப்பொழுது போட்ட முதல் தீர்மானமே இதுதான். 45 ஆண்டு காலம் ஒரு தலைவர் தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடி வருகின்றார் என்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.